இன்னைக்கு பொதுவா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இவங்கிட்ட இதை செய் அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டான், செய்யாத அப்படின்னா செய்வான் அப்படின்னு சொல்லி இருவிதமா பேசுவதை நம்மளால பார்த்திருக்க முடியும். இதே போலதாங்க வேதாகமத்திலையும் இருவிதமான கீழ்ப்படிதல்கள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சிலுவை மரணத்தின் போது சிலுவை மரத்திலிருந்து வேதைபாரகர்களும் மூப்பர்களும் இயேசு கிறிஸ்துவ இவன் தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வரட்டும்னு சொல்லி, அதாவது கீழே இறங்குவதற்கான அழைப்பை கொடுப்பாங்க. ஆனா இது ரட்சிப்பின் திட்டத்தை கெடுப்பதற்கான அழைப்பு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இதற்கு கீழ்ப்படிந்திருந்தாரு அப்படின்னா நாம எல்லாரும் இன்றைக்கு நித்திய குழிக்குள்ள விட வேண்டியதா இருக்கும். ஆதலால நாம தவறான அழைப்புக்கு கீழ்ப்படிய கூடாது அப்படிங்கறத இதன் மூலமா புரிந்து கொள்ள முடிகிறது. காட்டத்தி மரத்துல சகையை உட்கார்ந்து இருக்கும் போது சகையை பார்த்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுப்பாரு. சுத்தம் என்னும் பொருளை கொண்ட பெயரையுடைய சகையுவின் வாழ்க்கை அசுத்த நிறைந்ததாக இருந்தது. ஆதலாலதான் தேவன் அழைப்பை கொடுப்பாரு. அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து சகையோ பெயருக்கேற்ற மாற்றம் அடைந்து ரட்சிப்பிற்குள்ளானாரு. அப்போ சரியான அழைப்பிற்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கறது இந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க எந்த அழைப்பிற்குள்ளாக இருக்கிறீங்க? சரியான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்பின் திட்டத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா, அல்லது தவறான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்பின் திட்டத்தை கெடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறீங்களா அப்படிங்கறத சற்று சிந்திப்பும் செயல்படுவோம். ஆமென்.